எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இவங்க தான் ரேஷ்மா பசபிலிட்டி. இவங்க யாருன்னு உங்களை பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அவங்கள பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இப்போ எங்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் சப்ஸ்கிரிப்ஷனில் ஆக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, ஸோ தன்னுடைய கவர்ச்சியான புகைப்படங்களையும் வீடியோக்களையும் வந்துட்டு வெளியிட்டிருப்பாங்க. அதை மாதத்துக்கு காசு இவ்வளோன்னு காசு கொடுத்து நிறைய பேர் பார்த்து வந்துட்டு இருக்காங்க. இப்போல்லாம் இன்ஸ்டாகிராமில் அதிகபட்ச வருமானமே இதுதான். ஸோ நிறைய ஃபெமிலியான ஹீரோயின்ஸ் கூட வந்துட்டு இந்த வேலையை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு நவீன டேஷ்னு கூட சொல்லிட்டு போகலாம், வாட் எவர் இட் இஸ். ஸோ இந்த வகையில் வந்துட்டு ரேஷ்மா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க யாருன்னு நான் சொல்ல மறந்துட்டேன்ல, பிக் பாஸ் சீசன் 3 தமிழ் தெரியுமா, அதுதான் ரொம்ப வைரலாக போச்சுல. ஸோ அதில் ஒருத்தவங்க தான் வந்துட்டு நம்ம ரேஷ்மா. அவங்க வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப நியூட்ரலாக இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தாங்க. பட் எப்படியோ பிக் பாஸை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க மக்கள் ஓட் போட்டு. ஏன்னா இவங்களை யாருக்கும் தெரியாது. முதல்ல ஏர் ஹோஸ்டஸாக இருந்தாங்க, தென் அதுக்கப்புறம் மாடலிங்கில் போனாங்க. அதுலேயும் ஒன்றும் பெருசாக வேலை ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சன் டிவியில் ஒரு சீரியலில் கூட நடிச்சிருந்தாங்க. சன் டிவியில் விஜய் டிவியில் ஒரு சீரியலில் கூட வந்திருந்தாங்க. பட் அதுலேயும் பெருசாக பேர் கிடைக்கல. அப்புறமா தமிழ் சினிமா படத்தில் வந்துட்டு வெறும் கவர்ச்சியான கதாபாத்திரம் வரும் பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு மட்டுமே இவங்க பயன்படுத்தியிருந்தாங்க. அதுவும் 1-2 பட வாய்ப்பு தான். பட் அதுவும் வந்துட்டு இவங்களுக்கு செட் ஆகலை. பிகாஸ் ஆஃப் இவங்களுக்கு வயசு 44, இவங்களுக்கு 13-14 வயசில் ஒரு பையனும் இருக்கான். ஸோ அதனால் வந்துட்டு தற்போது வந்துட்டு இந்த சப்ஸ்கிரிப்ஷனை வச்சு தான் இவங்க போயிட்டுருக்கு இவங்களோட லைஃபு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி சப்ஸ்கிரிப்ஷனில் தான் எல்லாமே வந்துட்டு தன்னுடைய ப்ரைவேட்டான ஃபோட்டோஸையும் வீடியோக்களையும் வெளியிடுவாங்க. இவங்க ஆல்ரெடி ரொம்ப கவர்ச்சியான வீடியோக்கள் தான் வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ சப்ஸ்கிரிப்ஷனில் போட வேண்டிய ஃபோட்டோஸை வந்துட்டு நார்மலாக பப்ளிக்காக போட்டுட்டாங்க. அதை வந்துட்டு தற்போது நம்ம பசங்க வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சமூக வலைத்தளத்தில் பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்துட்டு மிஸ்டேக் பண்ணிட்டுருக்காங்க. உடனே வந்துட்டு அதை தெரிஞ்சுக்கிட்ட ரேஷ்மா உடனே போயிட்டு அந்த ஃபோட்டோஸை டெலீட் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் தற்போது வந்துட்டு அது இணையத்தில் ரொம்ப வைரலாக பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு. நான் உங்களுக்கு தமிழில் காமிச்சிருக்க ஃபோட்டோஸ் அதுதான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நடிகைகள் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் தன்னுடைய கவர்ச்சியான ஆபாசமான புகைப்படங்களையும் வீடியோக்களையும் வந்துட்டு வெளியிடுவதை பற்றி உங்களோட எண்ணம் அப்படின்ற என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.